சகேயு, ஜாக்கியஸ், சகேயு கன்னடாவில் என்ன சொல்றது? ஜக்காயனு. சகேயு, சகேயுவை குறித்தே நாம் பார்த்தோம். அந்த ஷார்ட் மேன் பிகம் எ பிக் மேன். ஒரு சிறிய மனிதனாக இருந்தான். ஆனால் அவன் இயேசுவை பார்த்து அவரோடு செலவிட்ட அந்த கொஞ்ச நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொண்டான். ஆண்டவர் மாற்றிவிட்டார். அதனால் அவர் உயர்ந்த மனிதனானான். அவன் வாழ்க்கையில் அவன் செய்ய துணியாத காரியங்களை அவன் செய்தான். இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் செய்த எல்லா தவறுகளையும் இயேசுவை சந்தித்த பின்பு, இயேசுவோடு ஒரு என்கவுண்டர் ஆன பிறகு, இயேசுவோடு ஒரு அனுபவம் ஆன பிறகு உடனே அவன் வாழ்க்கையை மாறிவிட்டது. நான் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனமாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். அதற்காக தான் அந்த தலைப்பை நான் வைத்தேன். ஷார்ட் மேன் பிகம் எ பிக் மேன். சிறிய மனிதன் பெரிய மாற்றம், பெரிய மனிதனாக மாறினான். அதில் 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, அவனுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், எப்படிப்பட்ட வேலையுடையவனாக இருந்தான், ப்ரொஃபஷன் எப்படி இருந்தது, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருந்தது, அவனுடைய ஃபிசிக்கல் எப்படி இருந்தது, அவனுடைய எல்லா காரியங்களும் எப்படி இருந்தது, ஜனங்கள் அவனை எப்படி பார்த்தான், அவனுடைய ஃபிசிக்கல் அவன் குள்ளனாக இருந்ததுனால அவனுக்குள்ளாக பல மனத்தாழ்மை இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம தியானம் பண்ணான். அடுத்தது, அவனுடைய வாஞ்சை, அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்ததோ ஆனால் அவனுடைய வாஞ்சை வேறு விதமாய் மாறினது. இயேசுவை அவன் அறிய முற்படும் போது, இயேசுவை அவன் தெரிய முற்படும் போது, இயேசுவை எப்படியாகலும் அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள அவன் எடுத்து அந்த வாஞ்சை பெரிதாக இருந்தது. அந்த வாஞ்சை உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிறகு நான் சீக்கிரமாக போகிறேன். கடைசியாக அவனுடைய விட்டு கொடுத்தலை நாம் பார்த்தோம். தன்னை அவன் இயேசுவுக்காக விட்டு கொடுத்தான். தன்னை என்ன பண்ணாங்க? இயேசுவுக்காக அவன் விட்டு கொடுத்தான். இன்னைக்கு இந்த விட்டு கொடுக்கறதுல தான் இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யறதுல தான் பெரிய பிரச்சனையே. நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிடுவோம், பேசுகிறேன் நான், நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம போவோம், பேருக்கு போவோம். போயிட்டு அவர் அந்த தீர்மானம், நம்ம எழுதி வச்ச தீர்மானம், நம்ம முடிவெடுத்த தீர்மானம் இல்லை, வேறு தீர்மானம், வேறு வழி அப்படின்னு காண்பிக்கும்போது செய்ய நமக்கு மனது இருக்காது. ஏன்னா நம்ம டிசைட் பண்ணிவிட்டு போய் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது. நம்ம விட்டு கொடுக்கறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் தீர்மானங்களை ஆண்டவர் முடிவெடுக்கட்டும், நம்ம முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில சமயங்களில் நம்ம விட்டு கொடுக்கறது கிடையாது. நம்ம விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம நடந்துக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கை பல வருஷங்களை தொலைத்து விடுகிறோம். மீண்டுமாய் அதை கட்டி எழுப்ப, மீண்டுமாய் அதை சரிப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நாம் விட்டு விடுகிறோம். நேரம் எடுத்துக்குது. அனுபவம் ரொம்ப பெருசு. ஆனால் அதற்கு செலவிடுற காரியம், வருஷங்கள், பணம், பலன், எல்லாமே, காலம் எல்லாமே வீணாயிடுது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஆனால் அதற்கு நம்ம இழந்தது அதிகமாகிடுது. காரணம், நம்ம விட்டு கொடுக்கறது கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கறது கிடையாது. சில சமயங்களில் நம்ம ஆராதனைக்கு வருகிற காரியங்களில் கூட நாம் நம்மை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். சமூகத்திற்கு வருவதற்கு கூட நாம் நம்மை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவன் விட்டு கொடுத்தான், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தான். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஆக கடந்த வாரம் சிறிய மனிதன் பெரிய மனிதனானான் என்ற தலைப்பில் வார்த்தையை தியானித்தோம். ஆண்டவர் அதே வார்த்தையில் இன்னொரு காரியத்தை கொடுத்தார். சிறிய மனிதன் பெரிய மாற்றம் உண்டானது. என்னங்க? ஷார்ட் மேன் பிக் சேஞ்ச். சொல்லாமா எல்லாரும் சேர்ந்து? ஷார்ட் மேன் சொல்ல மாட்டீங்களா? ஷார்ட் மேன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன். என்னங்க? சின்ன மனுஷன் பெரிய மாற்றம். சின்ன மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இப்போ நானும் நீங்களும் உங்களை என்னையை நான் யோசிச்சுக்கலாம். ஒருவேளை இந்த சமுதாயத்தின் பிரகாரமா, மற்றவர்கள் பார்க்கிற பிரகாரமா, ஒருவேளை நான் சின்ன மனுஷனாக இருக்கலாம், பெரிய போற்றத்தக்க இடங்களில் நான் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் சகேயு செய்ததை நானும் நீங்களும் செய்யணும். யார் செஞ்சதை? சகேயு செஞ்சதை நானும் நீங்களும் செய்யணும்.
ஆக இன்றைக்கு இந்த வாரத்தில் இன்றைக்கு ஷார்ட் மேன் பிக் சேஞ்ச் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அவன் இயேசுவிடம் செலவிட்ட அந்த கொஞ்ச நேரத்தில் படிப்படியாய் அவன் வாழ்க்கை எப்படி மாறினது என்று பார்க்கிறோம். முதல் காரியம், சகேயு இயேசுவை அணுகினான். இயேசுவை அவன் அணுகினான். இந்த அணுகுமுறை ரொம்ப 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 முக்கியம். அவன் எப்படி அணுகினான்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்க. அவன் எப்படி அணுகிறான்? he approached Jesus. லூக்கா 19:3-5 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாமா? லூக்கா 19:3-5 வரைக்கும். இயேசு இப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அங்கே நிற்க வைக்கலாம். வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இதுதான் அணுகுமுறை. இதுதான் அவரை இயேசுவை அணுக முற்பட்டான். முதலாவது இயேசுவை அவன் அணுகினான். யார் என்று? இயேசு எப்படிப்பட்டவர் என்று. இன்றைக்கு இந்த இடத்துல நிறைய பேர் ஆண்டவரை தெரிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லலாம், அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியுமே, எனக்கு இந்த வார்த்தை வேணுமா? நான் சொல்கிறேன், அவரை முழுமையாக இந்த உலகத்தில் யாரும் அறிந்திட முடியல. இந்த உலகத்தில் அவருடைய அன்பை முழுமையாக இன்னும் நாம் உணரவில்லை. அவர் எப்படிப்பட்டவரோ அவரை நாம் அணுக வேண்டிய அணுகுமுறை நம்ம இடத்துல இல்லை. அவரை அணுக வேண்டிய முறையில் நானும் நீங்களும் அவரை அணுகவில்லை. அப்படி அணுகி அவருடைய அன்பை ருசி பார்க்க இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கிற இந்த மாதிரி நாம இருக்க மாட்டோம். அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். அவர் அன்பு பெரியது, அவர் இரக்கம் பெரியது. அவரை அணுகி பார்த்த நமக்கு அவரை நாம் ருசி பார்த்திருப்போம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒருவேளை அறியாமலே இருக்கலாம். இயேசு அப்படின்றவர் மாத்திரம் தான் எனக்கு தெரியும். ஆக நீங்களும் நானும் முழுமையாய் அவரை அணிந்து கொள்ள நாம் அவரை அணுக வேண்டும். இது ஒரு நாள் கிடையாதுங்க. இது ஒரு நாளில் முடிஞ்சு போறதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர். நாம் ஆராதனை செய்கிறோம், வர்ஷிப் பண்ணுறோம், ப்ரைஸ் பண்ணுறோம். ப்ரைஸ் எதற்காக பண்ணுறோம்? அவர் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்தார் என் வாழ்க்கையில், என்னென்ன நன்மைகளெல்லாம் செஞ்சார், என்னென்ன உபகாரங்களையெல்லாம் செஞ்சார், என்னென்ன என் வாழ்க்கையில் என்னென்ன அவர் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் அவர் செஞ்சார். அது எல்லாவற்றுக்கும் நான் அவரை என்ன பண்ணுறேன்? நன்றி சொல்கிறேன், அவரை நான் துதிக்கிறேன். ஆராதிப்பது என்ன? அவர் எப்படிப்பட்டவர். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு அதான் வித்தியாசம். நான் துதி எடுக்கிறேன் என்று சொன்னால் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றிப்பா. நான் ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர், அவர் என் வாழ்வில் எப்படிப்பட்டவர், அதை நான் அவரை அணுகினால் தான் எனக்கு தெரியும். He approached him. அவன் அணுகினான். இயேசு எப்படிப்பட்டவரோ. இந்த வார்த்தை, இந்த கேள்வி ஒவ்வொரு நாளும் நான் என்னை கேட்டுக்கொண்டு அவரை அணுக வேண்டும். வேதத்தை வாசித்து கொண்டு அவரை அணுக வேண்டும். தேவ சமூகத்தை சார்ந்து கொண்டு அவரை அணுகி கொண்டே இருக்க வேண்டும். அவரை அணுகாம போறது தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். கேட்டா பிஸி. என்னங்க கேட்டா என்னங்க? ஒரு ப்ரேயருக்கு நேரம் கிடையாது, தனிப்பட்ட ஜெபத்திற்கு நேரம் கிடையாது, கார்ப்பரேட் ப்ரேயருக்கு நேரம் கிடையாது, கூடுதல் ப்ரேயருக்கு நேரம் கிடையாது, ஆராதனைக்கு நேரம் கிடையாது. கேட்டால் என்ன சொல்கிறேன்னம்மா? அவர் என்னை பார்த்து உங்களை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? வாழ்க்கையில் என்னையும் உங்களையும் பார்த்து நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அவரை நான் கூப்பிடும்போது, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே நான் பாஸ் போட்டு அவர் சொல்லுவார் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கை? ஆனால் நம்ம அவருக்கு என்ன பண்ணுறோம்? பெரிய ஆளாக மாறிட்டு பிஸியாக இருக்கிறோம், அலுவலாக இருக்கிறோம், படிப்பில் பிஸி, வேலையில் பிஸி. ஏன் ஊழியக்காரன் நாங்கள் ஊழியன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஜெபத்தில் உட்கார்றது கிடையாது.
அவரோடு இருக்கிற உறவு பெரிய மகத்தானதாய் மாற வேண்டும் சொன்னால் நான் அவரை அணுகணும் இல்லை, அவரோடு கூட நேரம் செலவிடணும் இல்லை, அவர் யார் என்று, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியணும் இல்லை. நான் பாட்டுக்கு ஜெபம் ஊழியம் ப்ரேயர் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், விசிட்டிங் ஓடிட்டே இருக்கிறேன். அவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறது முதலாவது உங்கள் ஊழியம் என் ஊழியம் அல்ல, என் உறவை. என்ன எதிர்பார்க்கிறாருங்க? நான் அவருக்காக பாடுறேன்ல, அது முதல்ல அவர் எதிர்பார்க்கல. நான் அவருக்காக வாசிக்கிறேன்ல, அதை அவர் எதிர்பார்க்கல. நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன்ல, அவர் முதல்ல எதிர்பார்க்கல. ஆண்டவர் அவருக்காக நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், அவ்வளோ பேர் ஆதாய பண்ண, நான் அவரோடு உறவுள்ளவனாக இருக்கிறேனா? நான் அவருக்கு நேரம் செலவிடுகிறேனா? அவர் என்கிட்ட உறவு வைக்கிறதுல கொஞ்சம் ஒரு நாளும் ஒரு வஞ்சம் காட்டினது கிடையாதுங்க. ஒரு நாளும் அப்படி கிடையாது. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. ஆனால் நான் அவரை அணுகுவதற்கு வஞ்சம் காட்டக்கூடாது. இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அவரை அணுகவில்லை என்று சொன்னால், அவரோடு நான் நேரம் செலவிடவில்லை என்று சொன்னால், தனிப்பட்ட நேரத்தில் நேரம் செலவிடவில்லை என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவர் என்று எப்படி நான் அறிய முடியும்? எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அவரை குறித்து. அவர் எனக்காக மரித்தார், உண்மைதான். அவர் எனக்காக உயிர்த்தார், உண்மைதான். இன்னும் அவரை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவர் கிருபை குறித்து, அவர் இரக்கத்தை குறித்து அறிய வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய, உணர வேண்டிய காரியங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு நாளும் இருக்கணுமே நம்முடைய வாழ்க்கையில். அதை நினைக்க அவர் அன்பை பார்க்க அவர் அன்பை உணர அவர் எப்படிப்பட்டவரோ என்று அது தெரிய நான் கவனிங்க, நம்ம இந்த உலகத்தில் சோர்ந்து போகவே மாட்டோம். நான் அடிக்கடி, மனுஷங்க தானே, இப்போ நான் சொல்லிட்டேன் சோர்ந்து போகவே மாட்டேன், நான் சோர்ந்து போயினே தான் இருப்பேன். அடிக்கடி அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற அந்த படத்தை அடிக்கடி போட்டு பார்த்துக்குவேன். அது முழுமையாக தேவன் அடிப்பட்ட அந்த காட்ட முடியவில்லை என்று சொன்னாலும் ஓரளவுக்கு காண்பிச்சிருக்கிறாங்க. போட்டு பார்த்துக்குவேன் நான் சோர்ந்து போன நேரத்துலலாம். இதுக்கு நாம் படுற பாடு கால் தூசி கீழாகாது. அவர் சிலுவைக்கு நாம் படுற பாடு கால் தூசி கீழாகாது. அவர் எனக்காக அடிபட்டாரே, எனக்காக பிட்க கொடுத்தாரே, தன் சரீரத்தை முழு ரத்தத்தையும் எனக்காக கொடுத்தாரே. அவர் எப்படிப்பட்டவர்? அடிக்கடி அதை போட்டு பார்த்து அழாத குறை, ஆண்டவரே நான் செய்வதெல்லாம் கொஞ்சம்தான் ஆண்டவரே, உங்களுக்கு இன்னும் நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆண்டவரே. எனக்காக நீர் இறங்கி வந்து செய்ததற்கு, நான் இறங்கி போய் செய்வதற்கு இன்னும் நிறைய இருக்குது ஆண்டவரே. சொல்லாமா? அவரை அணுகணுங்க. அவரை அணுகலன்னு சொன்னால் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. 10ஓட 11 வச்சுக்கிட்டு போயிட்டு இருப்போம். அவர் எப்படிப்பட்டவரோ சொல்லலாமா? அவர் சொல்ல மாட்டீங்களா? அவர் எப்படிப்பட்டவரோ? இயேசுவை அறிந்தவனும் அந்த கேள்வி கேட்டுக்கொண்டே அவரை அணுக வேண்டும். அறியாதவரும் கேட்டுக்கொண்டு அவரை அணுகினால் அவர் நம் வாழ்க்கையில் வர பெரியவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் இந்த சர்வீஸை, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் அவரை அணுகினால்தான் அவர் அன்பை உணர முடியும். நீங்கள் அவரை அணுகவில்லை என்று சொன்னால், தூரத்திலிருந்து பார்த்தீங்க சொன்னால் தெரியாது. சொல்லமா? அவர் எப்படிப்பட்டவரோ. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரோ. அடுத்தது வாசிங்க பிரதர். அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்க்க, இந்த வார்த்தையை கேட்க அவர் அணுகினார் பாருங்க. அது கொஞ்சம் ரொம்ப ட்ராமாட்டிக்காக, ரொம்ப அழகாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கவனிங்க. 4வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை, இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் போகும் வழியில். வாசிக்கிறீங்களா? இன்னும் ஃபுல்லா வாசிக்கிறீங்களா? அத முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். அவர் போகும்படி அவருக்கு முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இங்க ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, so he ran ahead and climbed. கன்னடத்தில் அழகா சொல்லுகிறது பாருங்க. ಆಗ ಆತನನ್ನು ನೋಡುವ ಹಾಗೆ, ಆಗ ಆತನನ್ನು ನೋಡುವ ಹಾಗೆ ಅವನು ಮುಂದಾಗಿ ಓಡಿ ಹೋಗಿ ಒಂದು ಆಲದ ಮರವನ್ನು ಹತ್ತಿದನು.
இது எப்படி அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது, இயேசு ஒரு வழியில் நடந்துக்கிட்டு போகிறாரு, இவர் அதே ரோட்டில் அவருக்கு முன்னாடி ஓடுறாரு, அதே வழியில் அவருக்கு முன்னாடி ஓடுறாரு, ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுறாரு. அவர் இயேசு அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுறாப்புல. இந்த குழந்தைங்க பண்ணது பார்த்துருக்கீங்களா? என்னென்ன கூத்து பண்ணோம், நம்ம பார்க்கணும், நம்ம அப்படி கொஞ்சம் பார்க்காம பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. நம்ம அவங்கள கவனிக்கணும், நம்ம அவங்கள கவனித்து ஐயோ ஹாய் அவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்லணும், நம்ம சிரிக்கணும், நம்ம அவங்கள பார்த்து சந்தோஷப்படணும். பார்த்துருக்கீங்களா குழந்தைய? அப்போது இங்கே நான் அதை அப்படி தான் நான் கற்பனை பண்ணுறேன். அவருக்கு முன்பாக ஓடி, அவர் போகும் வழியில் முன்னாடி ஓடி, கன்னடத்தில் அழகாக சொல்லுகிறது ஆத்தனன்னு நோடுவ ஹாகே, அவரை பார்க்கணுன்றதுக்காகவே முன்னாடி ஓடி மரத்து மேலே ஏறுறாப்புல. எவ்வளோ பேர் செய்ய போகிறீங்க? இயேசு என்னை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், ஆனாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இடைப்பட வேண்டும், என்னோடு கூட அசைவாட வேண்டும், என்னோடு கூட அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் பார்க்கும்படி அட்டென்ஷன் சீக்கிங், முன்னாடி ஓடி மரத்து மேலே ஏறி, அதான் உடனே போய் அங்கே நிற்கிறாரு, அண்ணாந்து பார்க்குறாரு, கூப்பிடுறாரு. எவ்வளோ அழகு! இயேசு என்ன பார்க்கணும்? ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு, எவ்வளோ ஜனங்க, அவரை தவிர வேறு யாருன்னா மரத்தில் ஏறினாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சகையோடு கூட மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன் இருக்குது, இந்த ஒரு காஸ்பலில் மட்டும்தான் இருக்குது இந்த விஷயம். அப்போ அவர் முன்னாடி ஓடுறாரு, முன்னாடி ஓடி இயேசு அவரை பார்க்கணும். இயேசு உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் உங்களுடைய அணுகுமுறை கொஞ்சம் கவனிங்க, என்னுடைய அணுகுமுறையை கொஞ்சம் கவனிங்க. நான் அவரை அணுகும்போது அவருக்காக நான் இந்த இதை செய்கிறான் பார்ப்பா, எனக்காக இதை செய்கிறான் பார்ப்பா, எனக்காக இதை செய்கிறான் பாரு, நான் இன்னும் அவனுக்காக கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யணும். இது நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் தானே? சொல்லலாம், இயேசு எப்படிப்பட்டவரோ சொல்லமா? இயேசு எப்படிப்பட்டவரோ, அவருடைய அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த அணுகுமுறையில் தவறும்போது தான் அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் நாம் இருக்கிற நிலையிலேயே அப்படியே இருக்கிறோம். இன்னும் அதே தரித்திரம், இன்னும் அதே கவலை, இன்னும் அதே வியாதி, இன்னும் அதே நிலை, இன்னும் உயராத சூழ்நிலை. அதே நிலையில் நான் இருப்பதற்கு காரணம் நான் அவரை அணுகவில்லை சரியாக. ஓடுறார், குடுகுடுன்னு பார்க்கும்படி ஓடுறார். இயேசு அவரை பார்க்கட்டும்னு சொல்லி ஓடி இருப்பார். இது வேணும் எனக்கும் உங்களுக்கும். அட்டென்ஷன் சீக் பண்ணணும். ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிறேன் என்பது ரொம்ப அவசியம். அவரை தேட, அவரை அணுக, அவர் 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 சமூகத்தை சேர நான் எவ்வளோ தியாகம் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் நான் கொடுக்குறேன் அவருக்கு, அவர் சமூகத்தில் எவ்வளோ நேரம் நான் காத்திருக்கிறேன். ஆராதனைக்கு வரணும், ஜெபத்துக்கு வரணும்னு சொன்னால் எனக்கு செலவு ஞாபகம் வந்துடுது, பணம் ஞாபகம் வந்துடுது, வேலை ஞாபகம் வந்துடுது, எப்படி வர்றதுன்னு ஞாபகம் வந்துடுது, சோம்பேறித்தனம், அசட்டை. கொஞ்சம் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். ஹல்லேலூயா. முதல் உறவு முக்கியம், பிறகு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். சொல்லம்மா, அவன் அணுகினான். எல்லாம் சத்தமா சொல்லமா? அவன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அவன் அணுகினான். சகேயு அணுகினான். அடுத்தது சகேயு இயேசுவை அழைத்தான். என்னங்க? சகேயு இயேசுவை அழைத்தான். எப்படி அழைத்தான்? வாங்கப்பான்னு சொல்லி அவர் முதல்ல வாழை திறந்து கூப்பிடல. கவனிங்க, 19 3-4 வரைக்கும் வாசிக்க முடியுமா பிரதர்? அழைத்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால், ஆமாம், ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இங்க பாருங்க, அவர் போகும்படி அவரை
முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவரை முற்பட்டு அவரை அணுகுகிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, அங்கேயே நம்ம நின்றுடுறோம். இதுதான் டேஞ்சர் பிளேஸ். சரி சரி, இவ்வளவு நேரம் சொன்னீங்க, சரி எப்படிப்பட்டவரை நான் பார்த்துடுறேன். சொல்லமா காட்டத்தி மரம். நான் நினைக்கிறேன் இது காட்டத்தி மரம் அப்படின்னு சொன்னால் இந்த மரம் வந்து காட்டு அத்தி மரம் நான் நினைக்கிறேன். அதுதான் இப்படி சேர்த்து எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கன்னடத்தில் ஆலமரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, ஏதோ ஒரு மரம். காட்டத்தி மரத்தில் ஏறிட்டாப்புல. அந்த காட்டத்தி மரத்தில் அங்கே செட்டில் ஆகிடக்கூடாது. இயேசு எப்படின்னு தெரிஞ்சாச்சு எனக்கு. இயேசுவினுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சாச்சு. இயேசுவை நான் பார்க்கணுன்னு சொல்லி விரும்பினேன். கவனிக்கிறீங்களா? இயேசுவை நான் என்ன பண்ணணும்? பார்க்கணுன்னு சொல்லி விரும்புகிறேன். பார்த்தாச்சு. என்னங்க என் கூட இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இயேசுவை அவருடைய தரிசனம் கிடைச்சாச்சு. இப்போ தரிசனம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஹீரோ தரிசனம் கிடைக்கணும்னு சொன்னால் மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கிறான் கேட்டில். சாதாரண ஒரு மனுஷனை பார்க்கணும், அவன் 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 ஆராதிக்கிற அந்த ஹீரோவை பார்க்கணும். மணிக்கணக்கில் பார்த்துட்டு முடிஞ்சிருச்சு அவங்க வேலை, அவ்வளோதான். அவர் வேலையை பார்த்துட்டு போவார், இவன் வேலையை பார்த்துட்டு போப்பார். அந்த மாதிரி இயேசுவை பார்த்துட்டு அங்கே நிற்கக்கூடாது. இயேசுவை அணுகிட்டு அங்கே நிற்கக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே நிற்கக்கூடாது. காட்டத்தி மரத்திலே செட்டில் ஆகிடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த ஆலமரத்திலே செட்டில் ஆகிடாதீங்க. காட்டத்தி மரத்தில் என்ன பண்ணக்கூடாதுங்க? செட்டில் ஆகிடக்கூடாது. என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ? அவர் யாருன்னு தெரிஞ்சாச்சு. அவரை அணுகிட்டேன். இயேசு எப்படிப்பட்டவர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே அப்பா, நீ அங்கே இருப்பா, நான் இங்கே இருக்கிறேன். அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே வச்சிடுறது. அவரை நம் வாழ்க்கையில் அழைப்பது கிடையாது. யார் என்று நாங்கள் தெரிஞ்சிடுச்சு எனக்கு எப்படிப்பட்டவரோ. ஒருவேளை அவர் இன்னும் நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கணும் இல்லை, அழைக்கணும் இல்லை. அவரை நாம் அனுமதிக்காம, அவரை என் வாழ்க்கையில் அழைக்காம நான் என்ன பண்ணுறேன்? அங்கேயே நிற்க வச்சிடுறேன். அந்த கோட்டை நீங்கள் தாண்டக்கூடாது, நானும் தாண்ட மாட்டேன். அவ்வளோ தூரத்தில் இருந்துக்குங்க பயசப்பா, போதும். ஏன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் நான் நிறைய விட வேண்டியது இருக்குது, நான் நிறைய தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது, நான் நிறைய பேரை இழக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். அழைப்பதற்கு மனதில்லை, அணுகுவதற்கு மனது இருந்துடுது, ஆனால் அழைப்பதற்கு மனதில்லை. ஒரு எல்லையை நாம் என்ன பண்ணிடுறோம்? இயேசுவுக்கும் அல்லது தேவனுக்கும் எனக்கும் நான் வகுத்து அப்படியே வச்சிடுறோம். ஒரு சுவரை எனக்கும் அவருக்கும் நடுவில் ஏற்றி வச்சிடுறோம். ஒன்று கவனிங்க, எல்லையை வகுத்தது நீங்கள் தான், நான் தான், அவர் இல்லை. ஒரு சுவரை ஏற்றி வைத்தது நீங்கள் தான், நான் தான், அவர் இல்லை. நாளைக்கு என் வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நான் அவரை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் நானும் சொல்லிட்டோம், அங்கே லிமிட்டாக இருந்துங்கப்பா. உள்ளே வந்தீங்கன்னா என் பாவத்தை விட வேண்டியது இருக்கும். உள்ளே வரணுன்னா என் அக்கிரமத்தை விட வேண்டியது இருக்கும். நான் அதை செய்ய வேண்டியது இருக்கும், இதை செய்ய வேண்டியது, என் சம்பிரதாயத்தை விட வேண்டியது இருக்கும், என் சடங்கை நான் விட வேண்டியது இருக்கும். இன்றைக்கி அப்படி தானே? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர், அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும், அவர் நல்ல கடவுள், எனக்கு தெரியும். அதோடு இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும். அப்போ நம் வாழ்வை எப்படி மாற்ற முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இப்படி உண்டாகும். நம்முடைய நம் வாழ்க்கையில் இயேசுவை அழைப்பது கிடையாது. அவரை தூரத்தில் வைத்து அப்படியே நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் சர்ச்சுக்கு வருவோம், ஆராதனையில் அவரை கொண்டாடுவோம், கூட்டம் கூட்டமாக திரிவோம். கேட்டால் நான் கிறிஸ்டியன். என்னங்க கேட்டால் நான் கிறிஸ்டியன், என் பேர் கிறிஸ்டியன் பேர். கிறிஸ்டியன் பேரெல்லாம் கிறிஸ்டியன் ஆகிடுவாங்களா? கிறிஸ்டியன் பேர் வச்சவங்களாம் கிறிஸ்டியனுடைய பேரை, கிறிஸ்டியன்ஸுடைய பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்டியன் ஆகிட முடியுமா?
யார் ஆக முடியும்? அவரோடு அவரை அழைத்து நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறவன் தானே கிறிஸ்டியன, உண்மையான கிறிஸ்தவன். அப்போ அவர் நம்ம வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய அவரை அனுமதித்து அவரை அழைக்க வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்? அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஞானஸ்தானத்துக்கு பேர் கொடுங்க, வீட்டில் கேட்டு சொல்கிறாங்க. எதுக்கு? அதில் நம்ம ஆளுங்க வந்து பெரிய பிரச்சனை இருக்குது. ஞானஸ்தானம் பெருசாக பூதாகரமாக காமிச்சு வச்சுட்டுருக்குறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டா அது இது அப்படின்னு காமிச்சு வச்சுட்டாங்க. இப்போ அதை கேட்டாலே பயப்படுறாப்புல. ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டாச்சு, நான் ஏற்றுக்கொண்டாயிடுச்சு. சிம்பிள் விஷயம். ஆண்டவரை ஞானஸ்தானம் எடுத்துக்கு பிறகு இல்லை, ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றுக்கொண்டாயிடுச்சு. ஏற்றுக்கொண்டதுனால தான் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. ஞானஸ்தானம் ஒரு அடையாளம், அவருடைய கட்டளை. உண்மைதானே? அப்போ இது என்ன? ஞானஸ்தானம் எடுங்கப்பான்னா என்ன அர்த்தம்? இங்கே இந்த இடத்துல நான் அவரை அறிக்கை செய்யும்போது பிதா அங்கே அவர் அறிக்கை செய்கிறார், என் பிள்ளைப்பா பிதா கிட்ட. சிம்பிள் விஷயம். ஞானஸ்தானம் எடுங்கப்பான்னு சொல்லி பேரை கொடுக்க சொன்னா இல்லை இல்லை இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பணம் ரெடி ஆகல. எதுக்குப்பா ஞானஸ்தானம்? பணம், ஞானஸ்தானத்துக்கு பணம் வேணாப்பா, தண்ணி தான்ப்பா வேணும். இல்லை இல்லை, நான் பெருசாக விழா மாதிரி பண்ணணும், ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போடணும். எதுக்கு? இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா இருக்கிறதோட வீட்டோட முடிச்சுக்குங்க. அவரை அழைக்கிறதுல இவ்வளோ கண்டிஷன்ஸா? அவர் ஒரு கண்டிஷனும் இல்லாமல் உங்களை என்னையும் அழைக்கிறாரு. என்ன எல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்கிறாரா? அதை விட்டுட்டு வா, இதை விட்டுட்டு வான்னு சொல்கிறாரா? நீ இருக்கிற மாதிரியே வா, நான் உன்னை மாத்துறேன் அப்படின்றாரு. அப்படி தானே சொல்கிறாரு? எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வரேன்னு சொன்னால் நான் விட முடியுமா இந்த உலகத்தில்? அவர் பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பாவத்தையும் விட முடியுமா? எந்த குழியிலிருந்து மேலே வர முடியுமா? முடியாது. அப்போ அவர் எந்த கண்டிஷன் இல்லாமல் உங்களையும் என்னையும் கூப்பிடுறாரு. நான் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு 1000 கண்டிஷன் போடுறேன். என் சமுதாயத்தை விடணும், என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, எங்கள் அம்மா சரியான ஆள் விட்டு ஆஞ்சு விட நம்மளை அப்படின்னு சொல்கிறது, என் அப்பா மோசமான ஆள். அவரை அழைக்கவில்லை என்று சொன்னால் அவரை முழுமையாய் அறிய முடியாது. அவரிடத்தில் வருவதற்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. காட்டத்தி மரத்திலே செட்டில் ஆகிடக்கூடாது. நானும் கம்ஃபர்ட் ஆகிடுச்சு, சரி ஒரு மரத்து மேலே ஏறிட்டேன், இயேசுவை பார்க்கணும், அவர் தரிசனம் கிடைச்சிருச்சு, அவரை பார்த்தா போதும், பார்த்தாச்சு, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை அடைஞ்சிட்டேன், ஐயோ பார்த்தாச்சு கடவுளை, ஏதோ ஒரு பெரிய காரியம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, அங்கே நின்றுடக்கூடாது. அவரை அணுகுவதோடு மாத்திரம் நான் நின்று விடக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் என் உள்ளத்தில் கிரியை செய்ய அவர் ஆசையாக இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் என் உள்ளத்தில் தங்கி என்னையும் உங்களையும் ஆளுகை செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் என் உள்ளத்தில் தங்கி அவர் நம்முடைய வாழ்வை மாற்ற அவர் ஆவலாக இருக்கிறார். வார வாரம் வந்து உட்காந்து கேட்டுட்டு போகிற மாதிரி போயிடாதீங்க. கேட்டுட்டீங்க நீங்கள் வார்த்தையை, கேட்டுட்டு கீழ்ப்படியில, நான் பயமுறுத்த விரும்பலை. கேட்டுட்டு கீழ்ப்படியலைன்னா அதற்கான பலனை நானும் நீங்களும் அடைய முடியாது. அவரை அழைத்து உங்கள் உள்ளத்தில் அவருக்கு திறந்து இடம் கொடுங்க. நான் போன வாரம் சொன்னேன், அவர் எவ்வளவு மரியாதைக்குரிய கடவுள் சொன்னால், கிறிஸ்தவர்களும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். He is a gentle God. இதுக்கு முழு அர்த்தம் அவர் ஒருவர் தான். அவர் ஜென்டில் காட்.
அவ்வளோ அவர் அந்த அளவுக்கு மதிப்புக்கூடிய ஒரு தேவன். சொல்றார் பாருங்க, ரெவலேஷன் 3:20 சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3:20 சொல்றாரு, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். எங்க நிற்கிறாருங்க? எவ்வளோ ஜென்டில் காட் பாருங்க. இது எல்லாருக்குமே தான். ஒவ்வொரு முடிவிலும் என்னை தட்டுறாரு. நான் ஏற்றுக்கொண்டவனா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் வாசப்படியில் நின்று தட்டார். இதை செய், இதை செய்யாத, உள்ள நான் வரணும், கிரியை செய்யணும். இங்க சொல்றாரு, அவ்வளவு அழகா சொல்றாரு, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வேற யாருன்னா செய்யறாங்களா? இதை வேற யாருன்னா செய்யறாங்களா? வலுக்கட்டாயம் நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்களே. நமக்குன்று ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு, சாய்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரெண்டுல ஒன்று நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. மரணமோ ஜீவனோ நீ சூஸ் பண்ணு, குழப்பமோ சமாதானமோ நீ சூஸ் பண்ணு, நல்லதோ கெட்டதோ நீ சூஸ் பண்ணு. ஃப்ரீ வில்ல கொடுத்துட்டு இருக்காரு, சுய சித்தத்தை கொடுத்துட்டு இருக்காரு எனக்கும் உங்களுக்கும். ஆனா நீ நல்லதை தான் செய்யணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னா நீ என்னை அழைத்துக்கொள், நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுறேன். அந்த முடிவில் உன் வாழ்க்கையில் நீங்க கதவை திறந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்குள்ள வரேன், உங்களுக்குள்ளாக வந்து உங்க வாழ்க்கையை நான் மாற்றேன், உங்களோடு கூட என்ன பண்றேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயங்க இது. நான் வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என் கூட போஜனம் பண்ணுவான். உலகத்தை படைத்த தேவன் அவருக்கு என் மீது எல்லா உரிமையும் இருக்கிறது. என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த தேவன் என் மீது எல்லா உரிமையும் எல்லா சுதந்திரமும் இருக்கு. நீ என்னை ஏற்றுக்கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல என் மனசை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம்? ஏற்றுக்கொண்டே ஆகணும்பா, கையை பிடிச்சி இழுத்துட்டு நான் உன்னுக்குள்ள வந்தே வரணும்ப்பான்னு சொல்லுவாரா அவரு? இல்ல. அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை அழைக்கணும், ஆனா நான் நீ அழைக்கிற வரைக்கும் கதவை தட்டிக்கிட்டே தான் இருப்பேன், நீ அழைக்கிற வரைக்கும் கதவை தட்டிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் ஒரு பிரதர் கடையில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லும்போது அப்படியே கண் கலங்கி அழுதுட்டாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அவருடைய பேர் வேற, ஆண்டவர் அந்த பேர்லேருந்து அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இந்த பேர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேரை வைங்க. அது அவங்கவுங்க இஷ்டம், பேரை மாற்றணும்னு நான் சொல்ல வரல, அவங்கவுங்க இஷ்டம். என் பேர் வேற, அதே தான் வச்சுட்டு இருக்கிறேன். என் அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு வேணும்னு சொல்லி அதே தான் வச்சுட்டு இருக்கிறேன். நான் இங்கே வந்த பிறகு வேறு எதுவும் மாற்ற விரும்பலை, இருக்கிறதுலே நான் இருக்கிறேன். நான் அவர் ஆசைப்பட்டார், அவங்களுடைய சித்தம், மாற்றி இருக்கிறார். அவர் பேர் ஒரு பேர். ஆண்டருக்குள்ள வந்து அவ்வளோ சந்தோஷம், ஊழியத்தில் அவ்வளோ பிரகாசமா, எங்கள் எல்லாருக்கூடிய ஒரு நல்ல நண்பனா, பெரிய மனுஷனா, அவ்வளோ நல்லா இருந்தார். திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படி வாழ்க்கை மாறி போயிடுச்சு. ஆண்டவர் விட்டு போயிட்டார் பின்னாடி, அப்படியே விகாரமாயிட்டாரு. அவர் வாழ்க்கையை சாபமாக மாறிடுச்சு. ஒரு நாள் தற்செயலாக நான் போய் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் திடீர்னு போய்கிட்டு இருந்தேன். அவர் ஞாபகம் வந்தது. உடனே சரி அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் நான் அவர்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேச ஆரம்பித்தேன். பேச 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 அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், பிரதர், கர்த்தர் உங்கள் கதவை இன்றைக்கும் தட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு, இன்றைக்கும் தட்டிக்கிட்டு இருக்காரு பிரதர், நீங்கள் திறக்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு போக மாட்டார், விட்டு போக மாட்டார், வாசல் படியில் நின்றுட்டு தான் இருப்பார். எவ்வளோ பெரிய தேவன், உலகத்தை படைத்த தேவன் உங்கள் இருதய கதவை அவர் தட்டி கொண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இன்னைக்கு மனம் திரும்பினீங்கன்னு சொன்னால் அவர் உள்ளே வர விரும்புகிறாரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் அழுதுட்டாரு. இல்லை, நான் ரொம்ப பாவம் செஞ்சிட்டேன், அவருக்கு பின்னாடி நான் போயிட்டு ரொம்ப மோசமாக மாறிட்டேன், என் வாழ்க்கை இன்னைக்கு சூன்யமாக மாறிடுச்சு, ஏதோ நான் நடப்பினமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் அது எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். ஆனால் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் திறந்தீங்கன்னு சொன்னால் அவர் உள்ளே வருவார். அழுதுட்டாரு.
இன்னைக்கும் என் ஆண்டவர் நேசிக்கிறாரா? என்னைக்கும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா? இன்னைக்கு மாத்திரமல்ல, ஆனால் நீங்கள் திறக்கிற வரைக்கும் அவர் போக மாட்டார், வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு அதே மாதிரி தான் நானும் நீங்களும். எந்த சூழ்நிலையிலையும் அவரை நான் திறந்து என் வாழ்க்கையில் அனுமதித்து அவரை அழைத்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் இரட்சகராக இருங்க, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். என்னை கேட்கிற எல்லாருக்கும் இதே வார்த்தை தான். வாசற்படியில் நின்று கதவை தட்டும்போது நீங்கள் திறங்க. நீங்கள் திறந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அழைச்சிங்கன்னு சொன்னால் அவர் உள்ளே வந்து உங்கள் வாழ்வை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சொல்லம்மா, இயேசுவை அணுகினான், இயேசுவை அழைத்தான். இயேசுவை அணுகினதோடு நிற்க வைக்காமல் இயேசுவை அழைத்தான். அழைக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல செட்டில் ஆகிடக்கூடாது, கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துடக்கூடாது. அழைக்கணும், உள்ள அனுமதிக்கணும், உள்ளத்தில் அனுமதிக்கணும், குடும்பத்தில் அனுமதிக்கணும், திருமணத்தில் அவரை அனுமதிக்கணும், வாழ்க்கையில் அவரை அனுமதிக்கணும், வியாபாரத்தில் அவரை அனுமதிக்கணும், வேலையில் அவரை அனுமதிக்கணும். நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கணும். அவரை அனுமதித்து அழைச்சாதான் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அடுத்ததாக அவன் ஆரம்பித்தான். என்ன ஆரம்பிச்சா? இது ரொம்ப அழகு. அவன் இயேசுவோடு தன் வாழ்க்கையை ஆரம்பித்தான். இதில் இருக்கிற த்ரில் வேறு எதுலையும் கிடையாதுங்க. இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வித்தியாசம், ஒரு த்ரில் வேற எதுலையும் கிடையாது. அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசம் வேறு எதுலையுமே கிடையாது. அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு இனிமையா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் என் கூட ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, அவர் பார்த்துக்கிறார்ப்பா. அந்த ஒரு பெரிய வித்தியாசம், அந்த ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கும். இந்த உலகத்தில் நான் எதை ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஆனால் அவரோடு கூட இருக்கிற ஒரு உறவை நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க, அது நித்தியமாய் அவரோடு கூட இருக்கும், அதுக்கு முடிவில்லை. அப்படி முடிவு இருக்குன்னு சொன்னால் நான் பின்வாங்கி போனதான். ஆனால் அவரோடு கூட நான் இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அது வாழ்க்கையே வேறங்க. அவர் கூட நடக்கிறது என்ன, அவர் கூட சிரிக்கிறது என்ன. சில சமயத்தில் தனியாக பேசிக்கிட்டு போவோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் தனியாக பேசிக்கிட்டு போகிறோம். காதில் ஒரே ஒரு இயர்பட்டை மாற்றிக்கிட்டு தனியாக பேசிட்டு போகிறோம். நான் இந்த பக்கம் பார்த்தேன், ஒரு பக்கம் மட்டும் காதில் மாற்றிக்கிட்டு இருந்தாப்புல. பாவம், யார் பெற்ற பிள்ளையோ தனியாக பாய்த்தியம் போக சுற்றிக்கிட்டு போகுது. அப்புறம் பார்த்தா நானே அப்படி தான் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். இயேசுவோடு எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது தெரியுமா? அங்கே உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. அங்கே ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ஹல்லேலூயா. அங்கே எந்த ஜாதி பெருமை இல்லை, தாழ்வு மனப்பான்மை இல்லை. சமமாக வாழ்வோம், எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம். கஷ்டங்கள் இருக்கும், கரடு முரடுகள் இருக்கும், முள்ளின் பாதை இருக்கும். ஆனால் எல்லா இடத்திலும் ஆண்டவர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவன் இயேசுவோடு ஆரம்பித்தான் தன்னுடைய வாழ்க்கை. நானும் நீங்களும் அப்படிதான். அவருக்கு அர்ப்பணித்தோம் என்று சொன்னால், அவரை அழைத்தோம் என்று சொன்னால், அவரோடு கூட நாம் வாழ ஆரம்பிப்போம். ஆக அவரை நாம் அழைக்கலாம், அவருக்கு நாம் அர்ப்பணிக்கலாம். அவர் ஒரு தலைவராய், ஒரு நல்ல தலைவராய் உங்கள் கூட என் கூட இருக்க விரும்புகிறார். அவர் நல்ல போதகராய் உங்கள் கூட என் கூட இருக்க விரும்புகிறார், வாழ விரும்புகிறார். அவர் ஒரு நல்ல நண்பனாய் நம்மோடு கூட இருப்பார். அவர் ஒரு நல்ல சகோதரனாய் நம்மோடு கூட, ஒரு நல்ல சகோதரியாய் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நல்ல போதகராய் நம்மோடு கூட இருப்பார். அவர் நல்ல மேய்ப்பனாய் என் கூட உங்க கூட இருப்பார். நல்ல மென்டாராய் இருப்பார். நல்ல பாஸ்டராய் இருப்பார். உண்மையாய் கடைசி வரைக்கும் நேசிக்கிறவராய் இருப்பார். உங்களுக்காக எனக்காக எந்த எல்லைக்கும் இறங்குகிறவராய் இருப்பார். கடைசி வரைக்கும் கைவிடாதிருக்கிறவராய் இருப்பார். கூட வாழ ஆரம்பிச்சிட்டார் சகேயு. பேசியிருக்காங்க. சகேயு கூட எத்தனை போதனை செஞ்சிருப்பார் அந்த கொஞ்ச நேரத்தில். எவ்வளோ பேசியிருப்பார். அந்த வாழ்க்கையை மாற்றிடுச்சு கொஞ்ச நேரத்திலேயே. நான் என்னென்ன செஞ்சுனோ தவறு எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன்ப்பா, நாளைத்தனையாக கொடுத்துட்றேன்ப்பா,
அதிகமாக வாங்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் திருப்பியும் கொடுத்துட்றோம்ப்பா. வாழ ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி தான் நம்ம வாழ்வோம். நாம் நமக்காக வாழ மாட்டோம், பிறருக்காக வாழ்வோம். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன். வசனம் சொல்லுகிறது 23 சங்கீதம் 6வது வசனத்தில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். யோசிச்சு பாருங்க, அந்த அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளவு இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆறுதலாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி நானும் நீங்களும் இருக்கணும்னு சொன்னால் அவரை அணுக வேண்டும், அவரை அழைக்க வேண்டும், அவருக்கு அர்ப்பணித்து அவரோடு கூட என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன்ப்பா. அந்த நல்ல வாழ்க்கைக்கு முடிவில்லை. கடைசி வரைக்கும் நான் அவங்க கூடவே இருக்கிறேன்ப்பா, முடிவில்லை. ஹல்லேலூயா! 9:30 மணிக்கு தான் முடிக்கணும். ஹல்லேலூயா! நேரம் ஆயிடுச்சு. நாம் நம்மை தாழ்த்துவோம். இயேசு சகேயுவின் ஆத்துமாவின் மீது ஆர்வம் காட்டினார். சகேயு இயேசுவின் மீது ஆர்வம் காட்டினார். எவ்வளோ நல்ல விஷயம். அப்போது நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், நீர் சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஒப்பு கொடுக்கலாமா?